இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தினால் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் மக்களுக்கு செய்கின்றவரே, இந்த ஆராதனை வழியாக நீர் எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறீர். மக்களுக்கு உமது வார்த்தையின் வழியாக ஆறுதல் கொடுத்திருக்கின்றீர். நீர் செய்கின்ற எல்லா நல்ல செயல்களுக்காகவும் உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், தந்திரமாக சாத்தான் எவ்வாறு ஏவாளை பாவம் செய்ய வைத்தான் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது. கடவுளின் கட்டளைகளை மீறினாள் ஏவாள். இதனால் அவர்கள் கடவுளை விட்டு சென்று விட்டார்கள். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், காது கேளாத பேச முடியாது இருந்த அவர் இயேசுவின் அருகிலே கொண்டு வரப்பட்டார். இயேசு அவருக்கு அற்புதத்தை செய்ததை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களுக்கு பல வகையான நல்ல செயல்களை செய்தார். நோயுற்ற மக்களை குணப்படுத்தினார், பாவிகளை மனம் மாற்றினார், ஏன் இறந்தவர்களை கூட உயிர்ப்பித்தார். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் அதிசயத்தின் பிரசன்னம், அற்புதத்தின் பிரசன்னம், வல்லமையின் பிரசன்னம், அபிஷேகத்தின் பிரசன்னம், அன்பின் பிரசன்னம், இரக்கத்தின் பிரசன்னம். எனவே ஆண்டவரின் அருள் சன்னிதானத்தில் இருக்கிற நாம் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். இறைவனிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு ஜெபிக்கும் பொழுது அவர் அற்புதத்தை செய்வார். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.